சுகவீனத்தினால வியாதியில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபத்தை செய்ய நினைத்து ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே அதனால ஒரு 160 சொல்றாரு, ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கான், அந்த சுகப்படுத்து. ஒரு 160 வேலைக்காரனுக்காக அந்த சமூகத்தை விண்ணப்பம். ஒவ்வொரு நாள் பிள்ளைகள் என்னுடைய சமூகத்துல சுகவீனத்தோடு பலவீனத்த பிள்ளைகளுக்காக விண்ணப்பத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். இத்தேவை இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கஷ்டத்துடன் பாடுகள் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல சுகத்தை ஆளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வசனம் விதமா சொல்லப்பட்டது. வாசிக்கிறேன். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இரத்தத்தினாலே இருதயத்தினாலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியே யோபும் லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனபலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் முதல் வசனம் சொல்றது, யூத் தேசத்திலே யோபு என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகினமாய் யோபு பக்தன் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். சங்கீதம் 128 சங்கீதம் சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயந்து அவன் நடக்கக்கூடியவனோ அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவனோ வாக்கியவான். ஒரே ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை சொல்லுது, அவனுக்கு பயம் நடக்கும் போது அடுத்த வசனம் சொல்றாங்க, அவனுக்கு 7 குமாரர் உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் பயம் நடக்கும் போது நம்முடைய கையின் பிரயாசத்தை செய்கிறார், அவர் ஆசிரியர். உன் மனைவி வீட்டோடு கணிதம் சாட்சி கொண்டு போயிருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளிமுறை கண்டு போயிருப்பார்கள். இதோ கர்த்தர் பண்ற மனுஷன் ஆசிரியப்படுவான். யோபு நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்ததுனால அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தன் குடும்பத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பேசியிருப்பார்களோ, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் பெற்றோர் தேவனுக்கு பயந்து நடக்கும் போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையுமா ஆசீர்வாதமாயிருக்கும். ஒவ்வொரு நாள் தேவனுடைய சமூகத்தை பெற்றோர் தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கணும், அதிகாலை காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாள் 7 தடவை செய்யலாம் அவன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பான். 7 ஒரு ராஜாவா இருந்தவரு ஜனங்களை வழிநடத்துகிறவரு தேவனுடைய சமூகத்தை 7 நேரம் காத்திருப்பார். ஏன்னா நம்முடைய பலத்தை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சாமர்த்தியம் ஞானம் எல்லாம் குப்பை துஷ்டமா இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவரும் ஆசிரிக்க போறார், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவருடைய சமூகத்தின் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாள் தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை அது ஆசமா இருக்கும். அப்ப யோபு ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில்
பலி செலுத்துவோம். ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்களோ, எங்க பிள்ளைகள் என்ன செய்ய யாருக்கும் தெரியாது. மற்றவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நாம நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்றால், பெற்றோர் செய்ய வேண்டிய ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவர் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சமூகத்தை காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு தன் பிள்ளைகளுக்காக செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் செஞ்சுட்டு வந்தார். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துல பலி செலுத்துவாராம். சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடும் போது, ஒவ்வொரு சமூகத்தை காத்திருக்கும் போது தேவனுடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறாரா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 7ஆம் மாதத்தில் இந்த 3வது நாளை அவருடைய சமூகத்தை காத்திருக்க பிள்ளைகள், அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்க பிள்ளைகள் தியானிக்க முடியாது. தெரிந்து கொள்ளக்கூடிய வேத பகுதி வாசிங்க. சங்கீதம் 32ஆம் சங்கீதம், சங்கீதம் 32ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். முதலாவது இந்த 7ஆம் மாதத்துக்கு அரை மாதத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் அரை மாதம் சொல்றோம் கடக்க போறோம். நாம அதை பக்தர் நிறையா பாடிக்கிறாரு. அன்றுபடி நான் கடந்து வந்த பாதைகள் கடலுமேலா இருந்துச்சுப்பா, என்னால நடக்க முடியல. நான் கடந்து வந்த வழிகள்ல முற்கள் நிறைஞ்சதா இருந்துச்சு. நடக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கும் போது என் கரங்களை பிடித்து நீ நடக்க வைக்க செஞ்சிருக்கிறேன். 6 மாதத்தை கடந்து வந்துட்டோம். இனி 6 மாதத்தை செய்யலாம். தேவன் நம்மளையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய கிராமத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். வருகிற மாதத்துல, வருகிற நாட்களை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. முதலாவது அவனுக்கு போதித்தேன். இன்னைக்கு போதனை கேட்கறதுக்கு மனம் இல்லை. போதனை கேட்கறதுக்கு சொல்லுது. அவன் தன் காதுகளை செல்லலாம் அடைத்து வச்சு. அதான் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். அவன் முதலாவது இந்த 7ஆம் மாதத்தில் 3ஆம் நாளில் என்னுடைய சமூகத்தை காத்திருக்க பிள்ளைகள், என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன். போதனை கேட்க. அதோட அந்த நீதிமன்ற புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் சொல்றாங்க. நீதிமன்ற புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல போதனை சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்றது வசனம் முடியுது. மாம்சமும் 5 அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் சொல்லு, நான் உனக்கு போதிப்பேன். அந்த போதனை கேட்க மனம் இல்லாதனால எனக்கு விருப்பம் இல்லையா, தேவனுடைய வார்த்தை கேட்க எனக்கு இஷ்டம் இல்லை, தேவனுடைய சமூகத்தை காத்துல எனக்கு இஷ்டம் இல்லை, அந்த புத்திமதியை கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதான் சொல்றாரு. அந்த ஓசியதிகம் புத்தகத்தை என்ன சொல்ற? ஓசியதிகம் புத்தகம் தானியலுக்கு அடுத்தது இருக்கிறீங்க. தானியலுக்கு அடுத்தது ஓசியதிகம் புத்தகம் ஏன் ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்ன சொல்ற? என் ஜனங்களுக்கு அறிவு இல்லாதனால வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில வீழ்த்தனம் இல்லை, குடும்பத்தை சமாதானம் குறைச்சல், குடும்பத்தை சந்தோஷப்படுத்தல், குடும்பத்தை பலவிதமா
என் ஜனங்களுக்கு அறிவு இல்லையா அவனுக்கு பேசுறதுங்களா? நீ அறிவோடு நடந்துக்கடா, அறிவு நடந்துக்க பேசுவோம். அது சொல்லு கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, என் ஜனங்க அறிவு இல்லாமனால சங்கம். எதுக்கு அறிவு இல்லாம சங்கம் செய்யும்? நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் என் ஆசாரியனா இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ தேவனுடைய வார்த்தையின் போதகத்தை நீ மறந்தபடியால், ஆகையால் எங்க இருக்கிறது பார்த்தீங்களா? நான் தேடுற ஆண்டவரை நான் சொந்த காத்துல மறந்துட்டேன். தண்டனை யாருக்கு? எனக்கு கொடுக்கலையா? நான் அவன்கிட்ட தேட மறந்துட்டேன். அவன் தேடுறதுக்கு நேரம் இல்லை, சோம்பல் அசதியா இருக்கிற அந்த போதகத்தை கேட்க எனக்கு நேரம் இல்லை. அது தண்டனை யாருக்கு? எனக்கு வேணும். ஆனா கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நீ என் போதகத்தையும் என் வார்த்தையும் என் விலைப்பட்ட வேதத்தின் வார்த்தையை நீ மறந்தபடியால் நானும் உன் பிள்ளைகளை. அப்ப யோபு பக்தர்கள் நீதிமானா இருந்தவர் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் சொல்லணும் பலி செலுத்துவார். யாரு? நீதிமான். தேவனுக்கு பயந்தவர், தேவனுக்கு சன்மார்க்கமா இருந்தவர். என்ன சொல்லலாம்? என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்க இல்லையா? சொல்றது, நான் ஆண்டவரை தேடாமல் போனா, நான் ஜெபிக்க இல்லாதவராய் காணப்படும் போது, என் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தை காத்திருக்க மறக்கும் போது சொல்றாரு, நம்ம பிள்ளைகளை நமக்கு தண்டனை கொடுத்தா நம்ம என்ன ஏற்றுக்கொள்வோம். ஆனா பிள்ளைகளுக்கு பாடம் தான் நம்ம என்ன தாய்கொள்ள முடியாது. இந்த மறந்துச்சியா? ஆழ்ந்த தேட வாஞ்சி இல்லையா? அது சமூகத்தை காத்திருக்க மனம் இல்லையா? என்னோட வார்த்தை கேட்க சோம்பல் அசதியா இருக்கிறதா சொல்லுது. நம்ம பிள்ளைகளை சொல்றாரு, நான் உனக்கு போதித்தேன். என்னத்தை போதிக்கிறா? எடுத்த ரெண்டு வார்த்தை வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை செல்வேன். நம் நடக்க வேண்டிய வழியை செய்யலாம். ஏன் நம்முடைய பாதையில் அநேக கண்ணிகள் வலைகள் ஆபத்து இருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழல் வாங்கி நாம தேவன் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை செல்வேன். எப்படி நடக்கும்? எந்த நடக்கும்? எங்க அதை சொல்ற? தின்மாவுடைய ஆசிரியர் நடவாமல், தின்மாவுடைய ஆசிரியர் நடவாத, பாவிகள் வழியில நிற்காத, பரியாசக்கார காலத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய சேவை. மூன்றாவது சொல்றாரு, உண்மையே என் கண்ணை ஆலோசனை நல்லா சிந்திக்கப்பட. இந்த 6ஆம் மாதத்தை முடித்து 7ஆவது மாதத்துக்கு பிரவேசிக்க போகிறோம். இந்த 6ஆம் வருஷத்தை முடித்து மீதியான வருஷத்தை கடக்க போக போகிறோம். கர்த்தர் வார்த்தை சொல்றது, திருச்சம் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு போதிப்பேன். நான் போதிப்பேன், ஒரு சொல்லி கொடுப்பேன். என்ன சொல்லி கொடுப்பாரா? நாம் நடக்க வேண்டிய மூணா சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை. நமக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அது வசனத்துக்கு வாங்க. தேச அதிகம் மானாம் அதிகாரத்துல, தேச அதிகம் மானாம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? தேச அதிகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. சாரி, அந்த 9ஆம் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தொழில் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கல்வியா நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். சில காலத்துல என்ன செய்வோம் தெரியாம இருக்கும். பாருங்க, அமைதியான இடத்துல அவர் நம்மளோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. காரில் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்ம என்ன சோர்ந்து போய்கிறோம். அதான் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் பிடித்து உங்க ஜெபத்துல தேவனத்துல
சொல்லுங்க. விண்ணப்பத்தை ஜெபத்தோடு வேண்டுதலோடு அவருக்கு தெரியப்படுத்துங்க. அந்த பாடல் எழுந்த உலகத்தில் என்ன சொல்றாங்க? அநேகருடைய வாழ்க்கையில நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல தற்கொலை, 2வது இடத்துல நேற்று ஒரு தற்கொலை பார்த்தோம். தன் மகளை எரிச கொண்டு போட்டு தான் எரிசதான் வழி இல்லையா? வழிய போறதுக்கு வழி இல்லையா? எது பண்ணலாம்? நான் போதகத்தை அசட்டேன். அவர் சொல்லி கொடுக்கிற வார்த்தை கேட்க எனக்கு மனம் இல்லையா? சொல்ற பிரசங்கிக்க இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க? எப்படி கேள்விப்படுவாங்க? அப்ப தேவனுடைய சமூகத்தை காத்திருக்காவிட்டால் எப்படி உங்களுக்கு தெரியப்படும்? எப்படி சொல்ற? அப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை செய்வ, உனக்கு காண்பிப்பேன். உன் மேல என் கண் எப்பொழுது 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 வாசல்பான 2ஆம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் பாருங்க. அந்த கடைசி வார்த்தை கடைசி வார்த்தை 2ஆம் புத்தகம் 15 அதிகாரத்துல 14:9 கடைசி சொல்றாங்க. 2ஆம் புத்தகம் 14:9 தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண் தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு தமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு சமூக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, தம்முடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லலாம்? கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் கண் நோக்கமாய் நம்ம நினைக்கிறத யாரும் பார்க்கலையா? யாரும் பார்க்க அவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க மனுஷனுக்கு முழுக்கா இருக்கு, கேமரா சுத்தி சுத்தி கேமரா, யாரும் தப்ப முடியாது. மனுஷனுக்கே அதிகம் இருக்கும் போது கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கும் பாருங்க. தமக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை பற்றி உத்தம இதயத்தோட பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் சொல்றாரு. நான் உன் மேல என் கண்ணை வைத்தவனுக்கு ஆலோசனை அந்த பெரிய ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டத்துல தற்கொலைக்கு போக சூழ்நிலை போச்சு. அவ்வளவு கஷ்டம். சமூகத்துல காத்திருந்து ஆண்டாள் காத்திருந்து ஜெபித்து அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்தவங்களுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலாம். ஆனால் அவரோடு கூட பேச ஆரம்பிச்சார். என்னன்னா அந்த ₹1 கேட்கும் போது சின்ன பீஸ் ₹1 ₹2 கேட்கும் நம்ம பிடிக்காச்சிடும். ₹1 கேக், அந்த ₹1 கேக் நீ பண்ணி என்ன செய்ய, வியாபாரம் தேவன் வார்த்தை பேசுது பாருங்க. அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சு எல்லா கடன் பிரச்சனை கொடுத்து இன்னைக்கு தேவனுக்கு சாட்சியா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. ஐயோ இத்தனை லட்சம் கடன், இத்தனை கோடிகளை என்ன சேர்த்தல, ஐயோ என் வாழ்க்கையை மாற்றிக்க, என் வாழ்க்கையை தட்டப்பிள்ளை என்ன இருக்குது. ஆனாலும் அந்த சமூகத்தை காத்திருந்தேன், என்னுடைய வார்த்தை நான் கேட்டேன், அந்த வார்த்தை விசுவாசிட்டு என் வாழ்க்கை மாறிச்சு. அல்லேலூயா. என் சூழல் மாறிச்சு. செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் சமூகத்தை காத்திருக்கணும். என்னுடைய வார்த்தை கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்தவனுக்கு ஆலோசனை. உலகத்தை வாழ்கிறாங்க. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஞானம் சமூகத்தோடு காத்திருக்கும் போது, ஒவ்வொரு அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்மோடு கூட பேசுகிறதா. அம்மாவுடைய ஜெபம் கிடந்தேன்,
சொல்லும் போது பேசிட்டே இருக்கும்போது ஆளை கெடுதான் இந்த மணி அடிச்சு பாருங்க. மணி அடிச்சு அந்த அம்மா பக்கத்துல பைபிள் எடுத்து பக்கத்துல வார்த்தை என்ன சொல்லி கேட்டு வாசிக்க வார்த்தை கேட்க கேட்க தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் காணும். நாவலுக்கு போதி பொல்லாத உலகம், கண்ணிகள் வலைகள் வைக்கப்பட்ட உலகம், ஆபத்து விபத்திலிருந்து உலகம், நோய் வியாதி உலகத்தில் வாழ்கிற நாம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிறவரா, ஒவ்வொரு போதிக்கிறவரா இருக்கிறார். நாம் நடக்கக்கூடிய வழியை நமக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சப்த காத்திருக்கும். பலி செலுத்தின போல திருச்சம் குடும்பத்தின் தலைவி, குடும்பத்தின் தலைவர் ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, அவரை தேடும் போது நம்முடைய பிள்ளைகள் 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 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாய் காணப்படும். இல்லாவிட்டால் அதான் யோசனை பார்த்தோம், நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்ப நீங்கள் நானும் ஆண்டவர் எவ்வளவாய் தேட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர், நம்முடைய பிள்ளை எதிர்காலத்துக்கு ஆண்டவர் தேடுகிறார். என் பிள்ளைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் தேடணும். நம்முடைய கருத்து தான் இருக்கு. நம்முடைய பிள்ளைய எதிர்காலம் உழைக்கிறீங்க, எல்லாம் உழைக்கிறீங்க. அந்த பிள்ளை கேட்போம், எனக்காக என்ன செஞ்சாங்க, எனக்கு என்னையா செஞ்சது பிள்ளை கேட்பீங்க. பெற்றோர் தன் வாழ்நாள் பிள்ளைகளுக்காக உழைச்சி 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 கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. பிள்ளைகள் வாழ்நாள் சொல்லும், எனக்கு நீ என்ன. பெற்றோரே ஆண்டவரை தேடுங்க, அவருக்கு பயந்து நடங்க, அவர் வார்த்தை தியானிங்க. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம பிள்ளை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கப்படுவாங்க. நம்முடைய பிள்ளைடைய ஆசீர்வாதம் பெரிதாயிரும். ஆண்டவரை தேடுங்க. அந்த பிள்ளைய வளர்ச்சியை பார்த்து, அந்த பிள்ளைய ஆசத்தை பார்த்து பெற்றோருடைய உள்ளம் மகிழ்ச்சியா பிள்ளை உழைச்சு உழைச்சு போட்டு தன் பிள்ளைய நமக்கு வேகமா வந்து அந்த அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உள்ள உடஞ்சி போயிருக்கு. எந்த பிள்ளை தன் பெற்றோர் அடிக்கிறாலும் தெரியுமா? தன் பிள்ளை வளர வளர தன் பெற்றோரை கைவிட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர் தேவனுக்கு பயப்படும் பயம் இல்ல. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் அவன் நடத்தாதனால அவன் என்ன செய்யலாம்? துன்மார்க்கமா தேவையில்லாத பிள்ளையோடு சேர்ந்து தேவையில்லாத காலத்தை கற்றுக்கொண்டு தன் குடும்பத்துக்கு தன் பெற்றோர் குணமாக என்ன செய்யலாம்? எதிர்த்து வந்து எதிர்த்து பேசாத பெற்றோரே எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிள்ளைகள் ஒன்று செய்ய சொல்லுவாங்க. ஆனா பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, பெற்றோர் அவரை கீழ்ப்படி நடக்கும் போது, அவரை தேடும் போது நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறார்கள். மறந்துடாங்க, நம்முடைய பிள்ளைடைய ஆசீர்வாதம் நீங்க எந்த எப்படி இருக்கீங்களோ அதே அந்த அந்த பேச்சாளர்தான் நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்ட 6 மாதத்தை கடந்து வந்துட்டோம். இந்த 7ஆம் மாதத்துல இந்த மீதியான வருஷத்தை முடிக்க போகிறோம். சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் நம்ம திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், நம்முடைய கிராமத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளுக்கு காண்பிப்பேன். உன் மேலே கண்ணை வைத்தவனுக்கு ஆலோசனை சொல்றேன். மீதி 6 மாதம் சரண ஆண்டவர் நமக்கு ஆலோசனைக்காரனா இருந்து, நம்மை வழிநடத்துகிறவனா இருந்து, நம்மை பாதுகாக்கிறவனா இருந்து, நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவனை காணப்பட முடியாது. யார் உணர்ந்தால் படிக்க கண்கள் மூடி படை கருத்தால் படிப்போமா? நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து
செய்வார். நீதிமன்றம் ஒருபோதும் தளரவில்லை. கர்த்தர் பயப்படுகிறவர்கள் ஒருபோதும் தளர விட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிடுவதும் இல்லையா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக்கலாம். கர்த்தர் தேர்வுக்கு ஒரு நன்மை குறைவார். ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த இரவு, இந்த 7ஆம் மாதம் 3ஆவது நாள்ல அவருடைய சமூகத்திலிருந்து காத்திருக்க நம்மளை ஒருபோதும் வைக்கப்பட்டு போக விட மாட்டார். ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும். நான் அவரை தேடும்போது என் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. என் பிள்ளைடைய எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்படும். என் பிள்ளை வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். மறந்துடாதீங்க, நம்முடைய பிள்ளைடைய ஆசீர்வாதத்தை நினைத்து ஒவ்வொரு பெற்றோர் நம் ஆண்டவரை தேடும்போது நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த கத்தலிக்காக ஏற்படுத்தலாம். அவருடைய சொந்த பிள்ளை பிரியாத தேவன் இந்த இடம் முழுவதும் நம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இருக்க முடியாது. கத்தலிக்காக ஏற்படுத்தலாம். துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறீர்கள். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த இடைவெளிக்கார நன்றியப்பா. ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நான் உனக்கு போதிப்பேன். அநேகமே சூழ்ந்து கொடுப்பேன். என்ன செய்ய தெரியல, எப்படி செய்யப்பட தெரியல, யாருக்கு உதவி செய்யப்பட தெரியல. இத்தனையோ மனுஷன் நம்பியப்பா தன் வாழ்க்கையே மாய்த்துக் கொண்டிருக்காங்க. எத்தனை வழி தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லுதப்பா, நீங்க எங்களுக்கு போதிக்கிற ஆண்டவரப்பா, நாங்கள் நடக்கின்ற வழிகளுக்கு காண்பிக்கிற ஆண்டவர். எங்க மேல உங்க கண்ணை வைத்து நாங்க என்ன சொல்லி எது சொல்லி எப்படி சொல்லி ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவரப்பா. அந்த பிள்ளைடைய வாழ்க்கை நீ அறிவிறப்பா. அப்ப மனுஷ முகத்தை பார்க்கிற ஆண்டவர், நீரோ இடத்தை பார்க்கிற ஆண்டவரப்பா. இடத்தின் பாரங்கள், இடத்தின் கவலைகள், இடத்தின் வேதனைகள் ஆட்சி அனுபவிச்சிருக்கீங்கப்பா. உடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகளப்பா, அப்ப அண்ணாவுடைய சமூகத்தை இடத்தை ஊற்றினது போல உடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகளப்பா, நாங்க வந்தனமா திரும்பி போகிறப்பா. உடைய சமூகத்தின் பாரங்கள், எங்க கவலைகள், எங்க கஷ்டங்கள், துன்பங்களை உடைய சமூகத்தை வைத்து விட்டப்பா. உடைய ஆழத்தின் நன்மையினால உடைய ஆழத்தை சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து என்று சொல்ல கேட்டு தகப்பனே, இந்த இரவு பிரவேசிக்க போகிறோம். இந்த இரவு முழுவதும் அப்பா உடைய கருத்துக்குள்ள எங்கள் திருச்சூர் பிள்ளைகளின் கிராமத்தோடு ஜனங்களை மொழிபெயர்த்துக் கொள்ளுங்க. நம்முடைய கண்களுக்கும் கண்களுக்கும் சத்தம் கிரைகளுக்கும் அந்த சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கு விஷஜந்துகள் விஷ கிருமிகள் எங்க இயற்கை அப்படின்னா எங்க கிராமத்து 4 முக்களை தூதுவிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டு சுற்றி பாதுகாத்து, ஒவ்வொரு சிறு பிள்ளை பொடியோடு விட்டு பாதுகாத்து. செட்டில் படுக்க போனோம், நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. எத்தனை பேர் வியாதி நிமித்தம், கவலை நிமித்தம், துக்கத்து நிமித்தம், துயரத்து நிமித்தம், பாடுகள் நிமித்தம் தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவதிப்படுறாங்கப்பா. எத்தனை தூக்கம் இல்லாமல் தூக்கம் மாத்திரப்பட்டு தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நமக்கு பிரியமானவனுக்கப்பா. உங்களுடைய பிரியம் எங்க திருச்செங்க ஒவ்வொரு பிள்ளை மேலையும், உங்க பிரிய எங்க கிராமத்து ஜனங்கள் மேலையும், உங்க பிரியோடு சுகமெடுத்து பலவெடுத்தோடு கவலை கழிக்க பிள்ளைகள் பிரிய வைத்து நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. எத்தனை இரவுல சாப்பாடு இல்லாம சாப்பிட முடியாம அப்ப வியாதி தீவிரத்தை எடுத்துக் கொண்டு இருப்பாங்க. சாப்பாடு இருந்தும் சாப்பாடு மனம் இல்லாத எடுத்து இருப்பாங்க. ஒரு சுகத்தை வைத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்கப்பா. சிலப்படி இந்த இரவுல உங்களுடைய வருகை இருக்கும் என்றால் உங்களுடைய வரல் எடுத்துட்டு உடைய ஆயத்தப்படுத்துங்க. இந்த இரவுல உங்களுடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகாலை துதிக்க துதியோடு எழுந்தங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, நான் பார்த்து Name
செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுச்